ஒலிவ மலையை மையப்படுத்தி தொடர்ந்து நம்ம ஜெபித்து வரோங்க. ப்ரேயரை ஆண்டவர் நைட்டு முடிச்சுட்டு வராரு. வந்து இறங்கின உடனே ஒரு மிகப்பெரிய அற்புதம் அங்கே நடக்க போகுது அவருக்கு அப்படின்னு பார்த்தா, அவரை கைது செய்யும்படி சில பேர் சூழ்ந்து கொண்டிருக்காங்க. அவரை காட்டி கொடுக்கும்படி ஒருத்தர் ரெடியாக இருக்காங்க. ஒரு ஜெபத்தை முடிச்சுட்டு வந்த உடனே இந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தால் எப்படி இருக்கும்? உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலும் அதிகமாக நம்ம ஜெபிக்கும்போது, அதிகமாக தெய்வ சமூகத்தில் காத்திருக்கும்போது, அதிகமாக நேரம் உபவாசிக்கும்போது, முக்கியமாக ஆண்டவருக்கு நிறைய கொடுக்கும்போது, திடீர்னு அதெல்லாம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா சோதனை மேலே சோதனை, பிரச்சனை மேலே பிரச்சனை, உலக வாழ்க்கையே வேணாடான்னு நினைக்கிற அளவுக்கு போராட்டம் இருக்கா இல்லையா? தயவு செய்து நம்ம ஆண்டவர் துவண்டு போகலை, நீங்களும் துவண்டு போயிடாதீங்க. ஜெபத்துக்கு அப்புறம் நம்மளை காட்டி கொடுக்குறவனை பார்க்கலாம், நமக்கு விரோதமாக நிற்கிறவனை பார்க்கலாம், நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறவனை பார்க்கலாம், நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறவனையும் பார்க்கலாம், நம்மளை மறுதளிக்கிறவனையும் பார்க்கலாம். அவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறாருல்ல, நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு வந்து இதை பார்த்தா அவர் எப்படி இருந்திருக்கும்? நான் நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த இரவு வேளையில் நிறைய பேர் அப்படி தான் நல்லா ஜெபிக்கிறீங்க, ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனையை பார்க்குறீங்க, நிறைய போராட்டத்தை பார்க்குறீங்க, வெளியே வர முடியாத அளவுக்கு போராட்டம். இந்த இரவு உங்களுக்கான வார்த்தைங்க. ஒரு 10 ஜெப குறிப்பு இதை மையப்படுத்தி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரேயர்ன்ற அந்த ஒரு டெக்ஸ்ட் அனுப்புங்க இந்த நம்பருக்கு. அத்தனை ஜெப குறிப்பு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நல்லா ஜெபிச்சுட்டு படுங்க, நிச்சயம் அற்புதத்தை பார்ப்பீங்க. தெய்வ திட்டம் உங்கள் மேலே நிறைவேறும். யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஏமேன். இந்த ஜெப ஒடியும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னா, ஜெபம் டிவி ஒரு சேட்டலைட் சேனலாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா தினமும் ₹1 தந்து இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கலாம். கீழே தெரிகிற இந்த நம்பர் கூகுள் பே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் பே இருக்குது. நிச்சயமாக இது ஒரு நல்ல நிலனா ஒரு பெரிய பலனை பார்ப்பீங்க. காட் பிளஸ் யூ. ஏமேன்.